மக்களே இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்கினாலே ஒரு 7 சீட்டர் கார் வாங்கிரும் அப்போ சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா வாங்குறோம் 5 சீட்டரா வாங்குறது 6 சீட்டரா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். 6 சீட்டர் 7 சீட்டர் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது. அந்த கார்ஸ்லேயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 7 பேர் போகணும், நல்ல லோடு இழுக்கணும், மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும், ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும், கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ப்ரீமியமான பட்ஜெட்டில் ப்ரீமியமான ஒரு 6 சீட்டர் கார், அதை 7 சீட்டர்னு சொல்லலாம். மாருதி சுசுக்கியோட XL6 நெக்ஸா பிளாட்ஃபார்மில் சேல் ஆகிற XL6 எர்டிகாலேருந்து அப்படியே டெரைவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் எர்டிகான்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மாருதி சுசுக்கி XL6 எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும். 5 விதமாக கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பவர் அண்ட் மைலேஜ், 2வது ஸ்பேஸ், 3வது கம்ஃபர்ட், 4வது ஃபீச்சர்ஸ், 5வது ப்ரைசிங் அண்ட் காம்படிட்டர்ஸ். இந்த 5 செக்மெண்ட்டில் இந்த காரை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீனாட்சி ஆட்டோ ஜோன் மதுரை. உங்களுக்கு நெக்ஸா கார்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ப்ரோ பார்த்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து தான் ப்ரோ வந்தேன். நீங்க பார்த்து வந்தீங்களா? இந்த மாதிரி நீ பார்த்து வந்தியா நான் பார்த்து வந்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு டேஷ் கேம் மாட்டது ரொம்ப பெட்டர். ஈவன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ப்ரூஃபாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரில் ஃப்ளீட் ட்ராக்கோட 4K டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 4Kல ரெக்கார்ட் பண்ணும், ரியர் கேமராவும் இருக்கு, 1080pல ரெக்கார்ட் பண்ணும். நைட் டைம்லயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். G சென்சாரும் இதுல இருக்கு. இப்போ சடன் இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்து அதுவே பண்ணும். 24 ஹவர்ஸும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும், ஈவன் காரோட இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த 4K டேஷ் கேம் உங்க காருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஷ் கேம் எது நினைக்கிறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Flipkart, Amazonல இருக்கு. ஸ்கிரீன்ல வர கோட யூஸ் பண்ணினா அட்ராக்டிவான ஆஃபர்ல நீங்க டேஷ் கேம்ஸ் வாங்கிக்கலாம். இந்த XL6 ஒரு MPV, மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. எர்டிகாவும் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் தான். அதுல இருந்து தான் இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. எர்டிகாவோட பிரீமியம் வெர்ஷன். இது நெக்ஸால சேல் ஆகும், அது அரேனால சேல் ஆகும். அப்போ பட்ஜெட்ல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம கடைசியாக தான் பார்க்கணும். எர்டிகா வந்து நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ் லேண்டிங்கா ஒரு MPV மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ஒரு SUV மாதிரி இருக்கும். நீங்க பார்க்கலாம், இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நல்லா போல்டா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து அந்த SUV-யை ரிமெம்பர் பண்ணதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க கிராஸ் ஓவர் SUV-ஆ இருக்கட்டும், ப்ராப்பர் SUVs-ஆ இருக்கட்டும், இந்த போல்ட் க்ளோசிங் வந்து அந்த SUV-யை ரிமெம்பர் பண்ணதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியரோட ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம். இங்கே LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டியோரில் வந்துருது. ஹாலோஜன் பல்ப் இண்டிகேட்டர் மட்டும் பல்ப்ல வருது. அண்ட் கிரில்ல வந்து குரோம் ஃபில் பண்ணிருக்காங்க. சுசுகியோட லோகோ நல்லா பெருசா இருக்கு. கீழே ஒயிட்டான ஏடம் ஸ்கிட் லைட்டும் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர்ல வந்துருது. அதுக்கப்புறம் ஃபாக் லாம்ப்ஸை பேஸ் வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. சொல்ல போனா பேஸ் வேரியன்ட் சொல்லக்கூடாது, ஆனா XL6ஓட என்ட்ரி லெவல் வேரியன்ட் இதுதான். அதனால நம்ம பேஸ் வேரியன்ட் தான் சொல்லணும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியன்ட்ல கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். XL6ஓட லென்த் வந்து 4445 mm, விட்த் வந்து 1775 mm, ஹைட் வந்து 1755 mm, வீல் பேஸ் 2740 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கொடுத்திருக்காங்க. XL6ஓட சைட் வியூ பார்த்தோம்னா எர்டிகாவை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ராப்பர் எர்டிகான்னு சொல்ல முடியாது. வீல்ஸ் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் 16 inches கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீல்ல டிஸ்க் வந்துருது. 195 60 16 inches வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. எர்டிகா போனோம்னா 15 inches வீல்ஸ் தான். 16 inches டைமண்ட் கட் வீலா கொடுத்தது நல்ல விஷயம். வீல் ஃபெண்டர்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்னதா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஓவரையும் பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்கு, இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஃபோல்டபிள் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பெரிய விஷயம் தான். அண்ட் டிரைவரோட ஹேண்டில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் குரோம் டோர் ஹேண்டிலா கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ல மட்டும் பெயிண்ட் பண்ணல, டாப் எண்ட்ல எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் கிடையாது, கோ டிரைவருக்கும் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருது. இது மட்டும் இல்லாம 2 கீயும் ஸ்மார்ட் கீயா கொடுக்குறாங்க. இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் விண்டோ வியூ, டிரைவரோட வியூவே நல்லா இருக்கு. செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸோட விண்டோ பத்தி பேசி ஆகணும். நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோ தான், நல்ல வியூ கிடைக்குன்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் நல்ல விண்டோ வியூ கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. மேல வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் a மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் ரைட். ஸோ உங்களுக்கு வேணா நீங்க கேரியர் ஃபிட் பண்ணிக்கலாம், பட் நிறைய லோட கேரியர்ல ஏத்தாதீங்க. தட்ஸ் நாட் குட். அண்ட் ரியர் வீல்ல ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க. எர்டிகா வந்து அரேனா பிளாட்ஃபார்ம்ல அஃபோர்டபுளா சேல் ஆகுது. நெக்ஸா பிளாட்ஃபார்ம்ல சேல் ஆகிற இந்த XL6ல ரியர் வீல்ல டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்திருந்தா இன்னுமே பிரீமியமா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் இங்கே வந்து ஸ்கிட் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. சைட்ல அந்த ப்ளூ வித் சில்வர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. XL6ஓட ரியர் வியூல தான் ப்ராப்பர் எர்டிகாவும் பார்க்க முடியுது, ப்ராப்பர் MPVனு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டாப் லாம்ப் அண்ட் பிரேக் லைட் ரெண்டுமே LED, இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் மட்டும் பல்ப்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அதையும் LED கொடுத்திருக்கலாம். டாப் எண்ட்லயுமே பல்பா தான் வருது. ஆனா இங்க பியானோ பிளாக் ஃபிட்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பும் ரன் ஆகுது. ரியர் வைப்பர், டிஃபாகர், ரியர் கிளாஸ்க்குரிய வாஷர், ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா, சன் ரூஃப் வராது.
இன்னொரு விஷயம் என்னன்னா எர்டிகாவோட ப்ரீமியம் வெர்ஷனாக கொடுக்கும்போது சன்ரூஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஜீட்டா வேரியண்ட்ல ரிவர்ஸ் கேமரா வராது, 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிவர்ஸ் கேமரா வேணா நீங்க வெளியே தான் ஃபிட் பண்ணிக்கணும். பிகாஸ் அடுத்தடுத்த வேரியண்ட்ல தான் ரிவர்ஸ் கேமரா வரும். எல்லா ஃபீச்சரையும் இதுலயே கொடுத்துட்டா அந்த வேரியண்ட் யார் வாங்குவா? அதுக்காண்டி தான் இங்க வந்து அவங்க ரிவர்ஸ் கேமரா கொடுக்கல. இங்க ரெஃப்ளெக்டர் வந்துருது. இந்த இடத்துல கொஞ்சம் மஸ்குலரா இருக்கு டிசைன். ஸ்கிட் லைட் ஃபில் பண்ணிருக்காங்க. ப்ளூ, பிளாக் அண்ட் சில்வர் பாக்குறது நல்லா இருக்கு. அந்த குரோம் ஆட் பண்ணதுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரியர் வியூ ஸ்பெஷல் எனக்கு பிடிச்சிருக்கு. எர்டிகா மாதிரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஜீட்டா வேரியண்ட்ல எக்ஸ்டீரியர் ஆல்மோஸ்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க அப்படின்றத என்னோட கருத்து. இதுல வந்து இது கொடுத்துருக்கலாம், இது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் 11,80,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும்னு இதுல கொடுத்துருக்காங்கன்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த காரோட இன்ஜின் பவர் அண்ட் மைலேஜ். ஓப்பன் பண்ணுவோம். 2 கேரக்டர் லைன் ரன் ஆகுது. ஹூடு ரொம்ப நீளம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசென்டான சைஸ். ஓப்பன் பண்ணலாம். வெயிட் ரொம்பலாம் இல்லை, ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சுலேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, நைஸ். பட் நிறைய கேப் பார்க்க முடியுது. சென்டரில் இன்ஜின் இருக்கு, சுற்றி ஸ்பேஸ் இருக்கு. சென்டரில் சீட் வந்து ஃபில் பண்ணல, சைடில் மட்டும் தான் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த XL6 மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு, பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் சிஎன்ஜி. 1.5 லிட்டர் K15C சீரிஸ் ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் 4 சிலிண்டரோட வந்துருது. பெட்ரோலோட பவர் 101 PHP, 136 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அதே சிஎன்ஜி இன்ஜின் பார்த்தோம்னா 88 பிரேக் ஹார்ஸ் வரும், 121 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வந்து நாமினலான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜி வந்து அதை விட கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் கம்மியான பவர் கொடுத்துருக்காங்க? பிகாஸ் 7 பேர் போகணும், நல்ல பவர் இருந்தால் தானே இழுத்துட்டு போகும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு மாருதியோட கார்ஸில் எல்லா இன்ஜின்லையுமே மைலேஜ் ஃபோக்கஸ்டாக தான் பவரை டியூன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எஃபிஷியன்சி மேப்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரோல் இன்ஜினோட அதிகபட்சமான மைலேஜ் அராய் கிளைம் பண்ணது 21 km/h. அதுவே ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 20 km/லிட்டரு. சிஎன்ஜி போனால் 26 km/லிட்டரு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா 7 பேர் ஏறி போனாலும் உங்களுக்கு 18, 19 கிட்ட மைலேஜ் தர இன்ஜின் தான் இந்த காரோட இன்ஜின். ஸோ மைலேஜ் நமக்கு நிறைய வேணும்னா ஆப்வியஸ்லி பவர் கம்மியாக தான் இருக்கணும். மாருதியில் எந்த கார் போனாலும் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக பவர் இருக்காது, எக்ஸப்ட் 1 லிட்டர் டர்போ. இந்த ஃப்ராங்க்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் எல்லாமே வந்து ரிஃபைண்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பட் பவர் கொஞ்சம் கம்மி தான். மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், மைலேஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ பெட்ரோலில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க, AMT கொடுக்கல. அதே சிஎன்ஜி பார்த்தோன்னா ஒன்லி 5 ஸ்பீட் மேனுவலில் தான் வருது. 2 கியர் பாக்ஸு, 2 இன்ஜின் ஆப்ஷனு, மைலேஜ் மட்டும் அதிகம். இந்த பவரில் இந்த கார் 7 பேர் இழுத்து கொண்டு போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். நீங்கள் வெயிட் அதிகமாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் ஓட்டிட்டு போகணும். ரெண்டாவது விஷயம் ஸ்பேஸ். இந்த மாதிரி 7 சீட்டர் காரில் நம்ம 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ போனாலும் ஸ்பேஸ் வேணும்னு நினைப்போம். அப்படி இந்த காரில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பூட் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட முடியுது, ரொம்ப வெயிட் இல்லை. புது ஹைட்ராலிக்னால கொஞ்சம் டஃப்பாக தெரியுது, யூஸ் பண்ண நார்மல் ஆயிரும். உங்களுக்கு 209 லிட்டர் பூட் ஸ்பேஸ், 3 ரோவும் என்கேஜாக இருந்தாலும். இப்போ 3 ரோவும் என்கேஜ் ஆயிருக்கு. இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருந்தே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது 50-50 ஸ்பிளிட் அப் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 550 ப்ளஸ் கிடைக்கும். க்ளோஸ் டு 600 லிட்டர் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது, நல்ல ஸ்பேஸ். இங்கே மட்டும் 3 ரோ என்கேஜ் ஆச்சுன்னா 209 லிட்டர். இங்கே ஸ்பேர் வீல் கிடையாது, இது கீழேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதையும் சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் வரப்போகுது. இதோட ஸ்பேர் வீல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். கேபின்ல இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, வாங்க. செகண்ட் ரோ டோரில் வந்து ஒரு 1 லிட்டர் டு 1.5 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேப்பர் போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஸ்பேஸ் அகலமாக இல்லை, பட் பொருள் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே மேலேயும் நீங்கள் வேஸ்ட் போட்டுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டோர் நல்லா நீளமாக இருக்குது. 2 ரோ பேசஞ்சரும் இதில் தான் ஆக்சஸ் பண்ணுறதால இந்த இடத்த நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ டோரில் ஓகே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ டோரில் பார்த்தோன்னா சேம் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நல்ல அகலமான ஸ்பேஸ் இருக்குது. அம்பர்லாம் வைக்கலாம், உங்களுக்கு என்ன பொருள் வச்சுக்கலாம், காருக்கு துடைக்கிறதுக்கான துணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த அகலம் கூட இருக்குது, அதனால ஸ்பேஸ் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஓகே, எல்லா டோர்லேயும் டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. கேபின்குள்ளே பார்க்கணும்ல, சென்ட்ரு கேபினில் பார்த்தோன்னா ஒரு ஆம்ரெஸ்ட், அது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ். சென்டரில் 2 கப் ஹோல்டர்ஸ், ரெண்டுமே கூல்டு கப் ஹோல்டர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து டீசெண்டான ஸ்பேஸ். ஓகே, ரொம்ப ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, 4 டோர் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஓகேவான ஸ்பேஸ் இருக்குது, பயங்கரமான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில காரில் பெரிய ஆம்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள நிறைய பொருள் வச்சுக்கலாம். இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும், பட் இதில் க்ளவ் பாக்ஸும் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. டோர்ஸில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பூட் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த கார் வந்து ஒரு 6 சீட்டர். இதிலே வந்து குழந்தைங்களாம் எத்தனை 7 சீட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 7 பேருக்கு எந்த அளவு கம்ஃபர்ட் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ கேப்டன் சீட்ஸ். இப்போ வந்து நம்ம எர்டிகா போனோம்னா
3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதாவது நார்மல் 60-40 ஸ்ப்ளிட் அப் சீட்ஸா இருக்கும். பட் இதுல வந்து கேப்டன் சீட்ஸ், இண்டிவிஜுவல் சீட்ஸ், அந்த பிரீமியம்னஸ் ஃபோக்கஸ்டா கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றக்காண்டி இப்படி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எர்கனாமிக்ஸ் நல்லா ஹைட்டா இருக்கனால நான் நின்னாலும் என்னோட ஹெட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டா பாடியை வளைச்சா போதும், ரொம்ப குனிஞ்செல்லாம் வரணும்னு இல்லை. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா பெருசா இருக்கனால ஈஸியா இருக்கு எர்கனாமிக்ஸ். கண்டிப்பா ஈஸியா எர்கனாமிக்ஸ் சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ நான் வந்து இறங்கிட்டு விறுவிறுன்னு வந்து காருக்குள்ள ஏற போறேன். அப்போ எப்படின்னு பார்ப்போம். பெருசா எஃபோர்ட் இல்லை. கொஞ்சம் வயசானவங்க இந்த காரில் ஏறி உட்கார்னாலும் அவங்களுக்கு இந்த அகலமான ஸ்பேஸ்னால ஈஸியாக ஏறி வர முடியும். ஹைட்டு கூட இருக்கனால ரொம்ப குனிஞ்சு வராமல் ஈஸியாக உள்ள வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரூஃப் ஏசி 4 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 லெவல் ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, சார்ஜிங் போட்டால் கொடுத்துருக்கலாம். டாப் வேரியன்ட்ஸ்லேயுமே அப்படி தான் இருக்குது, போர்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு சன்ரூஃப் கொடுத்துருங்களா, பட் சன்ரூஃப் கொடுக்கல. ஓகே, கேபின் லேம்ப்ஸ், உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுது. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது. டோரில் வந்து லெதர் ஃபுல் பண்ணியிருக்காங்க, அது ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. விண்டோ வியூ தாங்க விஷயமே. ரோடு ஃபுல்லாக தெரியுது. அப்படியே உட்காந்தோம்னா கம்ஃபர்டபுளான போஸ்டரில் உட்காந்துருக்கோம். வியூ வந்து கரெக்டான லெவல் ஐ சைடில் பார்க்க முடியுது. பிகாஸ் இதுவும் கரெக்டான லெவலில் இருக்குது, நீங்கள் கை வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெவலும் கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த விண்டோ வியூ பிடிச்சிருக்கு. நீங்கள் யார் XL6 வச்சிருக்கீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபேப்ரிக் சீட், சிங்கிள் சீட்னும் போது சொல்ல வேண்டியது இல்லை, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இதை வந்து 7 சீட்டராக மாற்ற முடியுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாற்றலாம். இங்கே நீங்கள் பேபி சீட் போட்டுக்கலாம். பட் அதில் ஒரு சேஃப்டி கன்சர்ன் என்னன்னா சீட் பெல்ட் வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டு த டேஷ்போர்டு இந்த போர்ஷனு. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் பண்ணலாம். பட் அது வந்து சேஃப்டி கிடையாது, சீட் பெல்ட் கிடையாது. ஏதோ ஒரு இம்பேக்ட்னாலும் இங்கே இருக்கவங்களுக்கு எந்த வகையிலையுமே கண்ட்ரோல் கிடையாது, டேரெக்டாக முன்னாடி போயிடுவாங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு 7 சீட்ரு இல்லை 8 சீட்ரு தான் வேணால் எர்டிகா போயிருங்க. இல்லை ஓகே மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த கார் போங்க. அதே மாதிரி இப்போ 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. பேஸ் மாடல்லேருந்து 6 ஏர் பேக் வந்துடும். லெக் ரூம் பார்ப்போம், நல்ல லெக் ரூம். இப்போ பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கணும்னா ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்படி உட்காந்தாலும் எனக்கு ஓகே தான், பெருசாக கன்ஜஸ்டடாக இல்லை. இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே லெவலில் அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். அப்போ எப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஹெட் ரூம் சொல்ல வேண்டியது இல்லை. 3rd row போவோம். 3rd row போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம 3rd rowக்குள்ளே போகணும்னா இங்கே ஒரு நாபு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபோல்ட் பண்ணி இதை வச்சு முன்னாடி தள்ளிடலாம் சீட்டை. ஓகே, இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது, சீட்டை நிமித்திக்கலாம். ஃபைன். இப்போ நான் உள்ளே போகிறேன். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. அதுவும் இப்படி இருந்து ஏறி வரும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே இங்கே நிமித்திக்கலாம். நிமித்திட்டு இதை வச்சு நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாம். இதை வச்சே நம்ம ஸ்லைட் பண்ணலாம். ஓகே, இந்த லெவல் தான் வச்சுருந்தேன், அதே லெவல் வச்சுட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ வந்து இந்த சீட் இப்படி நேரோவாக இருக்குது, அதனால சாய முடியல. அங்கேயும் ஒரு நாப் இருக்குது, அதை வச்சு இப்படி சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரில் 6 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இந்த பேஸ் மாடல்லே 6 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நார்மலான ஹேண்டில் தான். இங்கே இருக்கவங்களுக்கும் இந்த ஏசி த்ரோ தான் போதுமானதா. 2 வெண்ட் கொடுக்குற போல மொத்தமாக 4 வெண்ட் அங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ கப் ஹோல்டர் இங்கே வந்துருது, இங்கே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் சாக்கெட்டாக கொடுத்ததுக்கு ஒரு போர்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களுக்கும் சீட் பெல்ட் வந்துருது. மொத்தம் 6 பேருக்கு சீட் பெல்ட். நான் முன்னாடி எப்படி செட் பண்ணணும் அதே லெவலில் தான் இருக்குது. அப்படி உட்காரும் போது ஒரு டீசெண்டான லெக் ரூம் கிடைக்குது. இந்த சீட்டை பின்னாடி சாச்சேனா ஓகே, இப்படி உட்காந்து 6 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாங்க. டு பி ஃப்ராங்க், உண்மையை தான் சொல்கிறேன். சும்மா ஏதோ நேம் ஷேக்குக்கு 3rd row உட்காந்து காமிக்கணுமேனு காமிக்கல. நிறைய பேர் சொல்கிறீங்க, உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. இருக்கதை அப்படியே சொல்லிட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நேராக போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொன்னனால போய் நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. டெஸ்ட்டே பண்ணி பார்ப்பீங்க. டெஸ்ட்டே பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் நோ ஹவு த கம்ஃபர்ட் இஸ், ஹவு த ஸ்பேசஸ். ஸோ என்னோட கருத்து இது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 3rd row வந்து சும்மா எல்லோரும் அடல்ட்ஸ்க்கு செட் ஆகும் சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து அடல்ட் தான். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்க நீங்கள் இங்கே உட்கார முடியும். உட்காந்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 3 கிட்ஸ் தாராளமாக உட்காந்துக்கலாம், 2 அடல்ட்ஸ் தாராளமாக உட்காந்துக்கலாம். லீனாக இருந்து வேறு வழியே இல்லை, 7 பேர் போய் தான் ஆகணும் அப்படின்னா 3 பேர் மேனேஜ் பண்ணி உட்காரலாம். ஸோ பிகாஸ் பின்னாடி ஃப்ளாட்டான ரேம்ப் தான். ஸோ இது என்னோட கருத்து. 2 அடல்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும்னு நான் சொல்லலை, கம்ஃபர்டபுளாக இருக்கும். XL6ஓட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு குரோம் டோர் ஹேண்டில் வந்துடுது. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ்லாம் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ், அங்கே சில்வர் இன்ஜெட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருக்க அந்த உட் ஃபினிஷிங் இந்த பேஸ் ட்ரிம் ஜீட்டாலே கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டிரைவர் டோரில் ஆல் பவர் விண்டோ, டிரைவர் விண்டோ மட்டும் ஆட்டோ விண்டோ, சென்ட்ரல் லாக் தனியாக வந்துடுது, சைல்ட் லாக் தனியாக வந்துடுது, ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபுள் ரெண்டுமே வந்துடுது.
குரோம் டோர் ஹேண்டில், இங்கேயும் சென்ட்ரல் லாக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் வருது, இதில் டஸ்ட் போட்டுக்கலாம். இது லெதரைட், இது ஹாட் பிளாஸ்டிக், இது வந்து மோனோக்ரோம் அண்ட் இது வுட் ஃபினிஷிங், இது ஹாட் பிளாஸ்டிக். 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. இந்த வேரியண்ட்லேயே 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த காரோட கீ. ஸோ லாக் அன்லாக் மட்டும் வரும். ரெண்டுமே ஸ்மார்ட் கீயாக கொடுத்துருக்காங்க. கூல். அண்ட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே லெதரைட் ஃபில் பண்ணியிருக்காங்க. சென்டர் போர்ஷன் எல்லாமே ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்டாக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் சைட் சப்போர்ட் மட்டும்தான் ஃபேப்ரிக்கு. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், இங்கேயும் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், தேர்ட் ரோலையும் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஐடன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்லேயே வந்துருது. மேக்ஸிமம் பேஸ் வேரியண்ட்டில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க, இதிலே கொடுத்துறாங்க. அண்ட் 3 பெட்டல். இங்கே அந்த பானட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஷன், சீட்டை ஸ்லைட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது, நீங்கள் தான் ஸ்லைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். உள்ளே போகலாம். டேஷ்போர்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மல்டி டோன் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் எர்டிகாவில் வந்து அந்த பீச் கலர் கொடுப்பாங்க. பிளாக் இஸ் ப்ரீமியம் எடிஷனுக்கு ப்ரீமியமாக கொடுக்கணும்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி என்னோட கருத்து. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். இங்கே ஒரு பிளாக் ஃபினிஷ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது சில்வரில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இங்கே சுசுகியோட லோகோ. ஹார்ன் பார்ப்போம். ஒயில் கம்பேரிங் டு எர்டிகா இந்த ஹார்ன் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வேரியண்ட்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலை நீங்கள் பார்க்கலாம். வாவ். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் கால் அட்டன் டிக்ளைன் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹெட்லைட்க்குரிய நாப், வைப்பருக்குரிய நாப். ஆன் பண்ணுவோம். ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கூட ரெஃபைன்மெண்ட்டாக பார்க்க முடியுது. டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டெம்பரேச்சர், ஃபியூல் கேஜ் லெவல். இது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு. மியூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் பார்த்துக்கலாம். இந்த சைடில் இருக்க ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர், ஸோ மோஷனு, அதுக்கப்புறம் பவர் டார்க்கு, ஆக்சலரேஷன், பிரேக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ஸ்மார்ட் ஹைப்ரிட்னால அதுக்குரிய மோட்டார் பேட்ரி எப்படி ரன் ஆகுதுன்றதை காமிக்கும். பிளாங்க்கு, எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஓவரால் எஃபிஷியன்சி, ட்ரிப் டைம், டிரைவிங் டைம் இதெல்லாம் காமிச்சிருது. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் இண்டிகேஷன் காமிக்குது பாருங்கள். நைஸ். 7 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து வயர்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். கனெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கனெக்ட் பண்ணோம்னா ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் இருக்குது, 6 ஸ்பீக்கர்ஸு, 1 2 3 4, பின்னாடி டோரில் 2 வரும், 6 ஸ்பீக்கர்ஸ், 6 ஏர் பேக். ஸோ IRVM வந்து நார்மலான IRVM தான். சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. ரீடிங் லேம்ப்ஸ் ஹாலோஜன் பல்பில் இருக்குது. சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர்ஸ். இந்த சன்ஷேடில் மிரர் எதுவும் இல்லை. இங்கே ஆட்டோ ஏசி வந்துடுது. இந்த சுவிச்சஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஹீட் கோல்டு, ப்ளோயரு, இயர் ஃபாகரு, ஃப்ரண்ட் ஃபாகரு, மோடு, ஆட்டோ, ஏசி, ஆஃபு, அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் லெவலு. அப்புறம் இங்கே வந்து 12 வோல்ட் சாக்கெட்டு, USB-A போட்டு ஃபோன் வைக்கிற ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், அது கூல்டு கப் ஹோல்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடுது. சென்டரில் மேனுவல் பார்க் பிரேக், சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. நல்ல விஷயம், சின்ன ஸ்பேஸ். ஓகே, அதுக்கப்புறம் க்ளோவ் பாக்ஸ், டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இங்கே இருக்க ஸ்பேஸும் வந்து ஓகேவான ஸ்பேஸ், ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது. கேபின்குள்ளே டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ரோ பார்ப்போம். செகண்ட் ரோ கேப்டன் சீட்ஸ், சாக்கெட், ரூஃப் ஏசி, ஃபோல்டபுள் ஹேண்டில், ரீடிங் லேம்ப், 2 ஆர்ம்ரெஸ்ட், 2 ஹெட்ரெஸ்ட், 4 பேருக்கு சீட் பெல்ட். அண்ட் இங்கே இந்த சீட் பெல்ட் வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஃபுல் பிளாக் தீம் அண்ட் இட்ஸ் அ 6 சீட்டர். நீங்கள் பார்க்கலாம், 6 சீட்டர் கார். ஒரு டிஃப்ரெண்டான லே அவுட். ஃபுல் பிளாக் கொடுத்தது இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. பட் ஃபுல் பிளாக் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இன்டீரியரில் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அத்தியாவசிய தேவைக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்றதா என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மக்களை XL6 ஜீட்டா வேரியன்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். இது ஒரு பேஸ் வேரியன்ட் XL6ல. இதோட பிரைஸ் 11,84,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஆன் ரோட் வந்து ஒரு 13,70,000 கிட்ட இருக்கு. இது அப்ராக்சிமேட் பிரைஸ். அக்யூரேட்டான பிரைஸை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த காருக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகியோட எர்டிகா, ரெண்டாவது எர்டிகாவோட ரீபேஜ்டு வெர்ஷன் ருமியான், மூணாவது கியா கேரன்ஸ். XL6 ஜீட்டாவோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 11,84,000. XL6 எர்டிகா ZX ஓட பிரைஸ் 11 லட்சம் ரூபாய். கியா கேரன்ஸ் பிரஸ்டீஜ் வேரியண்டோட பிரைஸ் 12 லட்சம் ரூபாய். ரூமியான் G வேரியண்டோட பிரைஸ் 11,70,000 வருது. இந்த 3 கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி எர்டிகா வந்து கிட்டத்தட்ட 80,000 கம்மி, 11 லட்சத்துக்கு கிடைக்குது. இதுல காஸ்ட்லியான வெர்ஷன்னா கியா கேரன்ஸ் தான். கியா கேரன்ஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வரும். இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் பெருசு, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் ஆட் ஆகும். அதுவும் என்ன பெட்ரோல் தான். மாருதி கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கியா கேரன்ஸ்ல கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். ஓகே, 4 கார் இருக்கு.
4 காரில் எது வாங்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்களோட தேவை என்னன்றதை பார்க்கணும். 6 சீட்டர் வேணுமா 7 சீட்டர் வேணுமா? 6 சீட்டர்னா இந்த கார், 7 சீட்டர்னா எர்டிகா. நாங்கள் 5 பேர், எப்பயாவது 6 பேர், அபூர்வமாக 7 பேர் அப்படின்னா இந்த கார் நீங்கள் போகலாம். இல்லை எப்பயுமே ஒரு 6 பேர் 7 பேர் போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக எர்டிகா தான் போகணும். அது வந்து உங்களுக்கு இதில் செட் ஆகாது. ஏன்னா நான் அந்த சென்ட்ரு சீட்டுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன். பேபி சீட்ஸ் போட்டாலும் அதில் சேஃப்டி மிஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ XL6ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன், ஒரு SUV டிசைன் கிடைக்குது. ரெண்டாவது கேப்டன் சீட்ஸ் கொடுத்தனால கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் 6 பேர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜீட்டா வேரியண்ட்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ். டாப் வேரியண்ட்டுக்கும் இந்த ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் 1.5 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ். 1.5 லட்ச ரூபா கம்மியாக உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கிடைக்கும் போது இது போதுமானதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. LED ஹெட் லேம்ப், ஃபாக் லேம்ப், அப்புறம் 16 inches டைமண்ட் கட் அலாய் வீல், ரியர் வைப்பர், டிஃபாகர், இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனு, அப்புறம் ஸ்பீக்கர்ஸு, ஆடியோ கண்ட்ரோல்ஸு எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு. ஸோ அது பார்க்கும்போது இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அத்தியாவசியமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாமே இதில் இருக்குது அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கட் பண்ணி ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் 1180 வந்து ஒரு 1150 11 ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்கன்னா எர்டிகா ஒரு காம்படிட்டராக இருந்திருக்கும். இந்த 6 சீட்டர் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. இது ப்ரீமியம் கிளாஸில் வரனால ரியர் வீலில் டிஸ்க் கொடுத்துருந்துருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன் வந்து ப்ரோஸ் அண்ட் கான் சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்து என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் XL6 யூஸ் பண்ணுறீங்க, பெட்ரோலோ, CNG, ஆட்டோமேட்டிக்கோ, மேனுவலோ எது யூஸ் பண்ணாலும் உங்களோட ஃபீட்பேக், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது 6 பேர் போகிறதுக்கு, 7 பேர் அதில் போனால் எப்படி இருக்குது, பேபி சிடிஆர் செட் பண்ணி ஓட்டுறீங்களா, உங்களோட கருத்துக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அது இந்த காரை வாங்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கும். ஸோ நான் ரிவ்யூ பண்ணி இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் அஸ் அ யூஸராக நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் அது வந்து எக்ஸ்ட்ரா அவங்களை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கார் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகும். அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 4500 6000 வரும் வருஷத்துக்கே. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ டே டு டே கமிட் பண்ணுறதுக்கு மைலேஜும் அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ஸில் கொடுங்க. எத்தனை பேருக்கு XL6 பிடிக்கும், எத்தனை பேருக்கு எர்டிகா பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் இந்த கார் பிடிக்குதுன்னு. ஸோ இதான் ஓரளவே எப்பவுமே கார் ட்ரைவ் பண்ணுவோம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூட இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அண்ட் ரைட் சைட்